ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூவில் வந்து 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து செல் அடிச்சிருச்சு. செகண்ட் ட்ரேட் வந்து டிவி போச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பை பார்த்தேன், செகண்ட் ட்ரேட் வந்து செல் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஒரு $200 லாஸு, செகண்ட் ட்ரேடில் வந்து அந்த $200 லாஸை ரெக்கவரி பண்ணி ஒரு $400 ப்ராஃபிட்டில் வந்து இன்றைக்கி இந்த டேவை வந்து முடிச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பார்க்கல. நான் எக்ஸப்ட் பண்ண இடத்துக்கு ப்ரைஸ் போயிருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு மேலே நான் எதுவும் ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் ப்ரைஸ் நான் என்ன பார்த்தேன், எப்படி பை ஆச்சு அப்படின்றத அப்போ ஏன் பை பார்த்தேன், ஏன் செல் ஆச்சு, எப்படி நான் செல்லுக்கு மாறினேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரேடோட இதுதான் ப்ரீவியஸ் டே ஹைஸ், ப்ரீவியஸ் டே லோஸ் ப்ளஸ் க்ளோசிங் ப்ரைஸ். ஆர்டிஹெச்சில் நமக்கு ப்ரீவியஸ் டே எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்றதை மார்க் பண்ணி வச்சுருப்பேன். என் சார்ட்டில் இது எப்போவுமே இருக்கும். ஏன்னா என்னோட டியூஎல் தான் வந்து இந்த இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ப்ரைஸ் அங்கே வந்துட்டு எதாவது ரியாக்ட் ஆகலாம், இல்லைனா அந்த இடத்துக்கு நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்து டெய்லியில் ஏதாவது பிடிஆர் இருக்கான்னு கேட்டால் அந்தளவுக்கு ப்ரைஸ் க்ளீனாக இல்லை. டெய்லியில் எனக்கு கன்சல்டேட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. டெய்லியாக வந்து கேண்டில் வந்து க்ளீனாக இல்லை. ஸோ அதனால் 4 ஹவர் பார்த்தேன். 4 ஹவர் பார்க்குறப்ப எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது வந்து இந்த எஃப்இஜி. ஸோ இது வந்து 18 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து புல்லிஷாக தான் க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ க்ளோஸ் வச்சோடனே ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆச்சு. ஸோ 22 கேண்டில் இந்த எஃப்இஜிக்குள்ளே போயிட்டு செல்லாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது செல்லாக ஆயிருக்கணும். ஆனால் செல்லாகாமல் ப்ரைஸ் வந்து இதை வந்து இன்வெஸ்ட் ஆக்கணும். ஸோ இன்வெஸ்ட் ஆக்கணுன்னே ஒரு செல்சைடு பிடிஆர் இல்லைனா என்ன ஆகணும், ஆஃபீஸாக பை ஆகணும். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் பை ஆச்சு. பை ஆகிட்டு எனக்கு இங்கே இருக்கிற H4 பிடிஆருக்கு இந்த கேண்டில் போய் டேப் பண்ணி நின்றுச்சு. இந்த கேண்டில் வந்து 2 மணி கேண்டில் க்ளோஸ் ஆகி நின்றுச்சு. நான் அடுத்து என்ன நினச்சேன்னா, ப்ரைஸ் ஒன்று ஃபர்தராக பை ஆகலாம், அப்படி இல்லைனா இந்த பை சைடு இருக்கிற பிடிஆருக்கு வந்துட்டு திரும்பி ப்ரைஸ் பை ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ எனக்கு அதுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுறது இந்த ஆர்டிஆர்பி தான், ரீடெலிவரி ரீபேலன்ஸ் கேண்டில். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆர்டிஆர்பி. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு பை ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு நான் 1 ஹவராக ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறப்ப ப்ரைஸ் வந்து இந்த 5 மணி கேண்டில், அதாவது இந்த ஓபியில் டேப் பண்ணப்போ இங்கே ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஓபி இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஓபியுமே சேர்ந்து 6 மணி கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரைஸ்க்கு வந்து கீழே திருப்ப ட்ரை பண்ணான். ஆனால் ப்ரைஸ்னால் திரும்ப முடியலை. ஸோ இங்கேருந்து இறக்க ஆரம்பித்தா அப்படியே கன்சால்டேட் போட ஆரம்பித்தான். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஓகே டேப் பண்ணதுக்கு கீழே இறக்கிருக்கணும், இறக்கலை அப்படின்னா இங்கே ஒரு ஓபி க்ரியேட் பண்ணிட்டான். ஸோ பண்ணதுக்கு என்ன பண்ணால் 7 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஓபியில் டேப் பண்ணிவிட்டு மேலே ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பை செல் என்ன பண்ணுதுன்றதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் ஏன் வந்து இவ்வளோ இதை சொல்கிறேன்னா, ப்ரைஸ் வந்து நான் பை பார்த்தேன், பைக்கு கொடுக்கல, செல்லுக்கு கொடுத்தனால அப்படி செல்லுக்கு திருப்பினேன். எதனாலலாம் நான் பை பார்த்தேன் அப்படின்றதுக்கான கான்ஃபிடன்சஸ் தான் இது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஓபி இது வந்து 7 மணி கேண்டில் இந்த ஓபிக்குள்ளே 15 மினிட்டுக்கு வரணும். 15 மினிட் ஓப்பன் ஆனது 7 மணி கேண்டில் கரெக்டாக அந்த 1 ஹவர் ஓபியில் டேப் பண்ணிவிட்டு நமக்கு ப்ரைஸ் மேலே திருப்பி இருக்கணும். திருப்பலை, அதாவது திருப்புறது இந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம க்ளோஸ் வச்சு இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு செல் சைடு பிடிஆரை ஃபெயில் பண்ணியிருக்கணும். ஃபெயில் பண்ணாமல் இங்கே இப்படி க்ளோஸ் வச்சான். ஸோ க்ளோஸ் வச்சா நமக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து கன்சல்டேட் போட்டான். இது பிடிஆர் வந்து பைஸ்க்கு கிரியேட் ஆகலை, கன்சல்டேட் போட்டுச்சு. 8 மணி கேண்டில் வந்து 7:45 கேண்டில் ஒரு பெரிய கேண்டிலாக ரேஞ்ச் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சு. 8 மணி கேண்டில் என்ன பண்ணான்னா, அந்த கேண்டிலோட லோவை எடுத்துகிட்டு எனக்கு இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சானா ஃபர்தராக நம்ம பை ஆகலாம் அப்படின்னு. ஏன் நான் கீழே தான் அந்த ஆர்டிஆர்பி வரைக்கும் தான் பார்த்தேன். ஏன் இங்கேருந்து நான் பைக்கு திருப்பி அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணான்னா லோவை எடுத்துட்டான் 6 மணிக்கான இஎஸ்ல எஸ்எம்டி பண்ணி ரெடியாக இருந்துச்சு ப்ரைஸ். இந்த லோ மார்க் பண்ணிருக்க லோவுக்கு வந்து ஆல்ரெடி 6 மணி கேண்டில் வந்துருச்சு. வந்துட்டு இந்த லோவை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து பைக்கு சைடு திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கே ரேஞ்ச் கேண்டில் இருந்தனால ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வரை நான் ட்ரேட் எதுவும் ப்ளேஸ் பண்ணலை, பையோ செல்லோ நான் எதுவும் பார்க்கல. எனக்கு ஃபர்தராக செல் ஆகணும், நான் செல்லானால் இது வரைக்கும் வந்தால் இங்கேருந்து நான் பை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தேன். அப்படி இல்லைன்னா இந்த இடம் வரைக்கும் செல் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தேன். ஸோ எனக்கு ப்ரைஸ் க்ளீனாக கொடுக்கல, இங்கே போன்ற மாதிரி பார்த்தேன். நான் ப்ரைஸ் க்ளீனாக போகாதனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 9 ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. 9 மணி கேண்டில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த 9:15 கேண்டில் வந்து இதை வந்து ஆர்டர் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிச்சு. இந்த கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிச்சு. ஸோ 9:30 கேண்டில் வந்து என்ன பண்ணலான்னா, ஒன்று இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே வந்துட்டு பை ஆகலான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி 1 மினிட்டு ஓப்பன் ஆகிட்டு இதுதான் 9:30 ஓப்பன் ஆகிட்டு டைரெக்டாக வந்து ஆர்டர் பிளாக்லாம் தான் வந்துட்டு திரும்பி மேலே ஏற்றி சிஎஸ்டியாக க்ளோஸ் வச்சுச்சு. மேலே ஏற்றி க்ளோஸ் வைக்கிறப்ப இந்த ஹைஸை வந்து திரும்ப எடுத்துச்சு. ஓகேவா, எடுத்து இங்கே வந்து அங்கே பெரிய எஸ்எம்டி இருக்குது. இந்த இடத்துல இந்த ஹைஸ் இங்கே எடுத்துருக்காது, இங்கே எடுத்துருச்சு.
நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக பை ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த லோவை 930க்கு வச்ச லோவை எடுத்துட்டு பை ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த லோவை எடுத்துட்டு 15 செகண்ட்ஸில் சிஎஸ்டி வச்சோடனே நான் பைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், பை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக இந்த கேண்டில் வந்து க்ளோசிங்கை வச்சோடனே நான் பை போட்டு இந்த ஹையில் டிப்பி வச்சுருந்தேன். ஃபர்தராக மேலே போனோன்னா நமக்கு தேவையான அளவுக்கு இது பண்ணலாம் அப்படின்ற மேலே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் பை பார்த்ததுக்கான ரீசன்ஸு. இங்கே ப்ரிஃபரன்சஸ் நிமிஷம். ஸோ சார்ட் எக்ஸிக்யூஷன்ஸ். ஸோ இதுதான் நான் பை பார்த்த இடம். இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்குது. 930 லோ வந்து இஎஸ் எடுத்திருக்காது, எனக்கு எடுத்திருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாதான், எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த இடத்துல வந்து சிஎஸ்டி வச்சோடனே இந்த கேண்டில் நான் 5 எடுத்துட்டேன். 5 எடுத்துகிட்டு ப்ரைஸ் போயிட்டு திருப்பி கீழே வந்து இன்னும் ஒரு க்ரியேட் பண்ணியிருந்தான். 1 மினிட்டோ 3 மினிட்டோ 1 மினிட்டாக இதை ஓபியா கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ஓபிக்கில் வந்துட்டு ப்ரைஸ் திரும்புகிற மாதிரி இருந்துச்சு. திரும்பின உடனே நான் இன்னொரு 5 பாயிண்ட் வந்துச்சு, 5 கான்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரைஸ் வந்து போயிட்டு இருந்தால் நான் ஒவ்வொரு இதாக லோவாக வேலிடேட் பண்ணிகிட்டே வந்தேன். எனக்கு ப்ரைஸ் இங்கே போயிட்டு இங்கே திருப்புறப்ப நான் இந்த லோவுக்கு மாற்றினேன். எனக்கு இந்த கேண்டில் வந்து என்னோடய இது அடிச்சிருச்சு. ஆக்சுவலி இது பிரேக் அடிக்க வேண்டிய ட்ரேடு தான். நம்ம கரெக்டான இடத்துல வந்து கரெக்டான பொசிஷன் இங்கேயே நான் 10 எடுத்திருந்தேன்னா எனக்கு இந்த ட்ரேடு பிரேக் அடிச்சிருக்கும். கரெக்டாக நான் இங்கே ஒன்று எடுத்துகிட்டு இங்கே 5 எடுத்துட்டேன்னா எனக்கு ஆவரேஜாக இங்கே விழுந்துருச்சு. ஸோ நம்ம இது பண்ணுறப்ப எனக்கு பிரேக் வந்துச்சு. இது எஸ்எல் வந்து ஒரு $200 அடிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடுக்கான ரீசன்ஸ். ஸோ அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரைஸ் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. நமக்கு பை ஆகணும், பை ஆகாதனால என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுறப்ப என்ன பண்ணால் ப்ரைஸு அப்படின்னு பார்த்தப்ப எனக்கு 15 மினிட்டுக்கு இந்த ஹைஸை எடுத்துகிட்டு சூப்பரான ஒரு பெரிய ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்து கீழே வச்சு கன்ஃபார்ம் பண்ணுச்சு நான் செல்லுக்கு திருப்பிட்டேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து இங்கேருந்து செல் எடுத்து இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணேன். அதாவது இந்த H4 லோ வரைக்கும் ஆர்டிஆர்பி வரைக்கும் நான் டார்கெட் பண்ணேன். ஸோ இதில் வந்து கேண்டில் வந்து 945 கேண்டில் உள்ளே வந்துட்டு மினிட் ப்ரைஸ் எனக்கு இந்த ஹைஸை ஸ்வீப் இல்லை. இங்கே இன்னொரு மேட்டர்னா இந்த ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா பை போயிருக்கும். ப்ரைஸ் இந்த ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. ரெண்டாவது இந்த லோஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருந்தா செல்லாக பார்த்துருப்பேன். இந்த லோஸுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன் தான். இதுக்குள்ளே வந்து பை செல் நம்ம எடுத்திருந்தா அவசரப்பட்டு எடுத்தால் அடியாக தான் வாங்கியிருப்போன்ற இதை கற்றுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே 15 செகண்ட்ஸ் ப்ளே பண்ணுறனால எனக்கு 15 செகண்ட்ஸில் அந்த இடத்துல இந்த ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணேன். அதே ட்ரேடு தான். இங்கே என்ன நடந்துச்சோ இங்கே என்ன பண்ணனோ அதே இதை செல்லுக்கு பண்ணேன். அது வந்து எனக்கு கொடூரமான நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் போச்சு. நான் இங்கே தான் டிபி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த ட்ரேடை எப்படி எடுத்தேன், இது எப்படி ரேஞ்சு ப்ளே பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இந்த ட்ரேடு ரேஞ்சு. ஸோ 945க்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓபியை டேப் பண்ணுது. இந்த டெல் பண்ணிடுறேன். இதான் வந்து 15 மினிட் கேண்டிலோட ஓபி. அதாவது இந்த 15 மினிட் கேண்டிலோட ஓபி. சாரி இன்ட்ரப்ட் பண்ணதுக்கு. 915க்கான ஓபி 945 வந்து இந்த ஓபியில் டேப் பண்ணிவிட்டு 1 மினிட்டாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா 945 ஓப்பன் ஆனது இந்த கேண்டில்லாம் ஓப்பன் ஆகிட்டு இந்த இதை வந்து டேப் பண்ணுச்சு. நான் வெயிட் பண்ணி இந்த கேண்டில் கீழே சிஎஸ்டி வச்சோன்னே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது கேண்டில் பெருசாக இருக்குது. ரெண்டாவது இது வந்து ஒரு ரேஞ்ச் கேண்டிலாக போட்டான். ஸோ எனக்கு ஈஸியாக போச்சு ஓகே அப்படின்ட்டு. இந்த கேண்டிலோட ஹையை இஎஸ் எடுத்துச்சு. இஎஸ் எடுத்தோன்னே 15 செகண்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கேண்டிலோட ஹைஸ் இஎஸ் எடுத்துச்சு. அங்கே எஸ்எம்டி இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. சிஎஸ்டி வச்சோன்னே இந்த கேண்டில் வச்சுச்சு. இந்த கேண்டிலே குத்திட்டு நான் இந்த லோலே எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன்ஸ். ஏன்டா இந்த இதில் இருந்துச்சுன்னா 15 செகண்ட் சிஎஸ்டிக்கு ஒன்று 1 மினிட் சிஎஸ்டிக்கு ஒன்று எடுத்துகிட்டு இந்த கேண்டிலே நான் கரெக்டாக அந்த 4 ஹவரோட ஆர்டிஆர்பி கேண்டிலே இதுதான் ஆர்டிஆர்பி நான் லைட்டாக கொஞ்சம் ஏற்றி வச்சு இந்த கேண்டில் எனக்கு டிபி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி வந்து பார்த்த ட்ரேடு. நான் பை தான் பார்த்துட்டு இருந்தேன், பை போகணுன்ற மாதிரி பார்த்தேன். ப்ரைஸ் பை கொடுக்கல. ஸோ அதனால் நான் திரும்ப பை போடுறத விட ப்ரைஸ் எங்கிட்ட கொடுக்குதோ அந்த டேரெக்ஷனில் போகலான்னு பிளான் பண்ணிட்டு என்னோடய டேரெக்ஷனை திருப்பி நான் செல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ரைஸ் அதே மாதிரி ஒரு நல்ல ஃபால் ஆகி க்ளோசிங் வரையும் போயிட்டு ப்ரீவியஸ் டே லோவை எடுக்காமல் ப்ரைஸ் திருப்புது. என்ன பண்ண போகிறேன் தெரில. அவ்வளோதான். இந்த ஃபாலுக்கு அப்புறம் கன்சல்டேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு ப்ரைஸு. இதுதான் வந்து நான் இன்றைக்கி பார்த்தது. இந்த ட்ரேட்லேருந்து எதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ட்ரேடு பிரேக் டவுன் வந்து கொஞ்சம் நாளாக போடலை. நான் ஒரு மாடல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் இந்த ஜான்லேருந்து ஒரு மாடல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
அந்த மாடல் படி ட்ரேட் எடுத்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிவிட்டு இது தெளிவானதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஏன்னா நான் எடுக்கிற ட்ரேட்லாம் பீரியர்கள் தான் பைசல் பண்ணுற மாதிரி தான் ஏனோதானன்ற மாதிரி தான் இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ட்ரேட் பண்ண மாதிரி. இப்போ நான் ஒரு மாடலாக வந்து கிரியேட் பண்ணி அந்த மாடல்லேருந்து ட்ரேட் பண்ணுவோம். இதுவும் ஏனோதான ட்ரேட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது நிறைய மாடல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைக்கை தட்டி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா டெய்லி வந்து 7 மணிக்கு லைவ் போடுவோம். அந்த லைவில் வந்து நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரியாது, நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதுதான் இன்றைக்கான ட்ரேட் பிரேக் டவுன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. டாடா பை. ஹாப்பி வீக்கெண்ட்ஸ்.